பாஜகவுக்கு இந்த தேர்தல் பெரிய பின்னடைவுன்னு சொல்லலாம். தமிழக பாஜக ஒரு ஃபெயிலியருங்கிறது தெளிவாயிற்று. கண்ணுக்கு தெரியாத ஒரு நன்மை மோடிக்கு இதுல இருக்கு. பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒரு அமைதியை பார்க்க முடியுது. மோடி தான் துரோக காங்கிரஸ கிழிச்சு திமுக ஆதரவா பேசிட்டாரு. அண்ணாமலை மீண்டும் வரணும், அண்ணாமலை இஸ் பேக் நல்லா நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை உருவாக்குன அந்த வேக்கம் தான் விஜய் உள்ள நுழைஞ்சி மேல ஏறி போறதுக்கு வழிவகை பண்ணிச்சு. விஜய் திமுக அண்ணா திமுக உடைச்சது நாளைக்கு அண்ணாமலைக்கும் உதவலாம். நீங்க எப்பவுமே மோடி சென்ட்ரிக் அரசியல், மோடிக்காக பல வியூகங்களை வகுப்பு கொடுக்குறவங்க. 29 அரசியல் எப்படி நீங்க திரும்ப திரும்ப என் வாயை பிடிங்கிட்டு இருக்கிறீங்க? இதுல உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் அவருடைய முதல் பேச்சு எப்படி பார்க்கலாம்? சாமானிய மக்களையும் பாமர மக்களையும் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு அவரும் சினிமா ஹீரோ தானே, மாஸ் சைக்காலஜி தெரிஞ்சவர் தான். இல்ல ஆதவர்ஜுனா அவங்க எல்லாம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க, இன்னும் அப்படியே ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. விஜய் முதல்வர்னு வரும்போது 108 சீட் இருக்கும்போது விஜயை மீறி தான் அவர் ஜெயித்திருக்கிறார். ஸ்டாலின் தோத்துட்டாருங்கிறத நீங்க பெருமையா சொல்லும் போது உதயநிதி ஸ்டாலின் விஜயை மீறி ஜெயித்துட்டாரு, விஜய்க்கு எதிராக சட்டசபையில ஷைன் பண்றாருங்கிறதும் 100% உண்மையான ஒரு நிலைமை தான். இப்போவும் இந்த ஆட்சி நிலைக்காது அப்படிங்கிறது பார்வையா இருக்கா, இல்ல இந்த ஆட்சி கண்டினியூ பண்ணிடுவாங்க? தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. பாஜகவுக்கு இந்த தேர்தல் பெரிய பின்னடைவுன்னு சொல்லலாமா? இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வைத்த நியதி. எந்த ஒரு தீமையிலும் ஒரு நன்மை இருக்கும். கண்ணுக்கு தெரியாத ஒரு நன்மை மோடிக்கு இதுல இருக்கு. I have visualized that. I need not rush to any conclusion. I am working on that direction. That's all. ஏன்னா பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒரு அமைதியை பார்க்க முடியுது. ஏன்னா அதிமுகவை பத்தி பேசுறோம், திமுகவை பேசுறோம், மோடி தான் துரோக காங்கிரஸ கிழிச்சு ஸ்டாலினுக்கு ஆதரவா பேசிட்டாரு, திமுக ஆதரவா பேசிட்டாரு. மோடி பெங்களூர்ல காங்கிரசின் துரோகத்தை சுட்டி காட்டி திமுகவுக்கு ஆதரவா தெளிவா திமுகவில் நன்மை அடைஞ்சு எப்படி செயல்பட்டதுங்கிறத முலாயம் சிங், அகிலேஷ் யாதவுக்கும், தேஜஸ்வி யாதவுக்கும், சிபு சோரனுக்கும், சரத்பவாருக்கும் சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு அகில இந்திய அளவில் திமுகவை தூக்கி பேசிட்டாரு ஸ்டாலின் மோடி. நீங்க எப்பவுமே மோடி சென்ட்ரிக் அரசியல், மோடிக்காக பல வியூகங்களை வகுத்து கொடுக்குறவங்க. 29 அரசியல் எப்படி I cannot rush to conclusion. I cannot put anything, everything in open. Already, okay, Rajini centric election. It has become Vijay centric election. NDR கணைய 50% முதன்மை சக்தி. So it is everybody utilize any weapon in their favor. Adala nothing to lament. But we must be alert after learning lessons. நீங்க சொல்ற மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நன்மை மோடிக்கு இருக்கு அப்படிங்கிறது. எஸ், அதையா நம்ம ஓப்பனாட்டு எல்லாம் பேசி எடுத்து இது பண்ணணும். மோடி விரைவில் சந்திச்சு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு அவர் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதுக்கு பிறகு லெட்டர்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அதுவரை நம்ம அதை we have to circumspect our moves. ஆனா என்ன அரசியல் பார்வையில் என்ன it is a long way to go. அரசியல் பார்வையில் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, விஜய், காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சு மோடிக்கு தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி உருவாக்கிடுவாங்கன்னு சொல்றாங்களே. when the bridge arrives we will cross it. வரட்டு எப்படி வராங்க, இவங்க ஸ்டாலின் கூட நிற்கிறாங்களா, அங்கே நிற்கிறாங்களா, உள்ளாட்சி தேர்தல் என்ன சொல்லுது, திருச்சி இடைத்தேர்தலில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூலமாக அங்கே களத்துக்குள்ளே வர்றதில் ஸ்டாலின் எந்த அளவுக்கு வாக்கு எடுக்கிறாரு, நிற்கிறாரா, இன்னும் எந்த அளவுக்கு வாக்கு எடுக்கிறாரு, சீமான் திருச்சியில் வந்து கன்ஷிராம்பாண்டியில் தன் கொள்கைகளை சொல்லி களத்துக்குள்ளே வராரா, என்ன செய்ய போகிறார் சீமான், அண்ணாமலையோட அடுத்த கட்ட நகர்வு என்ன. There are so many players, there are so many ifs and buts. We need not rush to any conclusion previously. இந்த தேர்தல், இந்த முடிவுகளுக்கு பிறகு நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை அண்ணாமலை மீண்டும் வரணும், அண்ணாமலை இஸ் பேக் நல்லா நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அண்ணாமலை உருவாக்குன அந்த வேக்கம் தான் விஜய் உள்ள நுழைஞ்சி மேலே ஏறி போறதுக்கு வழிவகை பண்ணிச்சு. அண்ணாமலை நீக்கமும் அந்த சூழ்நிலை விஜய்க்கு உதவிச்சுன்னா விஜய் திமுக அண்ணா திமுக உடைச்சது நாளைக்கு அண்ணாமலைக்கும் உதவலாம். அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள இஷ்யூ பேஸ்டா சனாதான எதிர்ப்புங்கிறதுல தெளிவாக வந்துட்டார். முஸ்தபா பேசுனதும் நீங்கள் தேர்தல் காலத்திலே ஜனாதன எதிர்ப்புன்னு சொல்லி வாக்கு கேட்க வேண்டியதானாங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார்.
மற்ற பிஜேபி தலைவர்கள் இவ்வளோ சூடாக பண்ணலை. இப்போ இதில் பொன்னார் யங்ஸ்டர் அண்ணாமலை, பொன்னார் சீனியர், அவரும் இது மாதிரி சொல்கிற கெப்பாசிட்டி உள்ளவர் தான். அண்ணாமலை இதை சொல்கிறார். அது அண்ணாமலை விஜயால உருவான பாதை நாளைக்கு தனக்கு பயன்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அண்ணாமலைக்கு இருக்கு. நாளைக்கு காங்கிரஸ் பாஜக எதிர்ப்புல தனக்கு பயன்படுங்கிற எதிர்பார்ப்பு சீமானுக்கு இருக்கு. ஸோ விஜய் ஓட சாதனைங்கிறது திமுக வர்சஸ் அண்ணா திமுக தான் உடைச்சிட்டாரு. அந்த பாதையில நாம பயணிக்கலாங்கிற நம்பிக்கை சீமானுக்கு இருக்குது, அண்ணாமலைக்கு இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அண்ணாமலை பேசுனது தான் சனாதானத்தை எடுத்து நீங்க மக்கள் மத்தியில் பேசிட்டு ஓட்டு வாங்கிட முடியுமான்னு ஒரு சேலஞ்ச் பண்றது. இதுல அண்ணாமலை மீண்டும் தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மீண்டும் இந்த கட்சிக்கு தலைவராகி அவர் பணியாற்ற போறாராங்கிறது எனக்கு தெரியல. கட்சி தலைமை என்ன முடிவெடுக்க போறதுன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன முடிவெடுக்க போறாரு, ஏற்றுக்கொள்வாரான்னு எனக்கு தெரியல. பட் தமிழக பாஜக ஒரு ஃபெயிலியருங்கிறது தெளிவாயிற்று. ராங் ஸ்ட்ராட்டஜியில் போனாங்கங்கிறது தெளிவாயிற்று. ஒரு தீமையிலும் நன்மை இருக்கும். அப்படி ஒரு நன்மையை நான் பர்சீவ் பண்ணுறேன். ஸோ மோடி சென்ட்ரிக்கா அந்த நன்மையை ஐ ஹவ் அப்ரிஹெண்டட். தட்ஸ் ஆல். ஆனால் ராகுல் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து மோடிக்கு ஒரு பெரிய த்ரெட்டிங் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. எவ்ரி சேலஞ்சை எதிர்கொள்ளக்கூடியவர் தான் பிரதமர். நீங்க திரும்ப திரும்ப என் வாயை பிடிங்கிட்டு இருக்கிறீங்க. வரட்டும், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களா? அதுல விஜய் ராகுலை தட்டி விட்டுக்கிட்டு 25 கூட இருக்கிறாரா? பலதும் இருக்குது. சோ மெனி ifs and buts. Why should we rush to conclusion? ஏன் இந்த கேள்வி முன்வைக்கப்படுதுன்னா, இப்ப தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, இங்க எல்லாமே கேரளா முதல் கொண்டு காங்கிரஸ் இருக்கு. எங்க எவ்ரி invisible threat we know. But what is the move of Vijay? Whether he is continuing this minority government or day by day he is ready to face the ridiculous command of Udayani Stalin. That is one point. What Vijay is going to do? Then what are the priority of Vijay? Whether he want to assert himself or he will take it or leave it up to Congress. There are so many questions, so many ifs and buts. Again I say we need not rush to any conclusion. மாணிக்கம் தாக்கூருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப நாள் கழிச்சு 2 கதர் சட்டை உள்ள போகுதுங்கிறாரு, அமைச்சராக போகிறாங்க அப்படிங்கிறாரு. Yes, on their part they lost power in 67. They will be happy. We must accept that reality. But against Manik Thakur, Karthik Sambari is fighting for DMK Congress alliance. We have to watch that also. அடுத்த கட்ட the Kerala people has given strength to Karthik Sambari to do power politics against Rahul Gandhi. Manik Thakur is at the mercy of Rahul Gandhi. Karthik Sambari is doing power politics against Rahul Gandhi. அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் சார் தமிழ்நாட்டு அரசியல்? Wait and watch. Wait and watch. There are so many ifs and buts. இதுல உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய முதல் பேச்சு எப்படி பார்க்குறீங்க சார்? நல்லா தான் பேசுறாரு. 2ஆம் நாள் நல்லா பேசினார். நல்லா ஒரு என்டர்டெய்னிங் தானே. எக்ஸ்சேஞ்சு புஷ்பா படம் ஸ்டைல். நான் புஷ்பா படம் பார்க்கல. அந்த பாட்டை தான் அங்கங்கே இதில் செல்ஃபோனில் பார்த்துருக்கிற படம் பார்க்கல. அது ஏதோ புஷ்பா படம் ஸ்டைல் அதுன்னு கேட்டவங்க சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு மக்கள் சாமானிய மக்களையும் பாமர மக்களையும் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு அவரும் சினிமா ஹீரோ தானே, மாஸ் சைக்காலஜி தெரிஞ்சவர் தானே. இல்லை ஆதவர்ஜனா அவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க, இன்னும் அப்படியே ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இளவரசன் உதயநிதிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இந்த விமர்சனத்தை மீறி தான் அவர் ஜெயித்திருக்கிறார். அரசியலில் வெற்றி பெறலைனாலும் கூட அவர் சென்னை நகரில் அவர் ஜெயித்திருக்கிறார். அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஸ்டாலினுக்கு மகன்கிறதும் திரைக்கலைஞர்ங்கிறதுல அவருக்கு மக்கள் மத்தியில் இருந்த அபிமானமும் காரணம். அவர் தொகுதியில் உள்ள சர்வே பார்க்கும்போது டைட்டாக தான் இருந்தது. டைட்டாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மக்களை நேரில் சந்தித்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ விஜய் முதல்வர்னு வரும்போது 108 சீட்டு இருக்கும்போது விஜயை மீறி தான் அவர் ஜெயித்திருக்கிறார். ஸோ அதை நம்ம ஜனநாயகத்தில் அதை ஏற்றுக்கணும். நீங்கள் ஸ்டாலின் தோத்துட்டாருங்கிறத நீங்கள் பெருமையாக சொல்லும்போது உதயநிதி ஸ்டாலின் விஜயை மீறி ஜெயித்துட்டாரு, விஜய்க்கு எதிராக சட்டசபையில் ஷைன் பண்ணுறாருங்கிறதும் 100க்கு 100 உண்மையான ஒரு நிலைமை தான். இதில் இந்த சட்டப்பேரவை சரியாக நடத்த தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம யாரையும் சொல்லாண்டாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அவருக்கு தெரியாது இவருக்கு தெரியாதுங்கிறது ஜனநாயகத்தில் தேவையில்லை. அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வருவாங்க.
அந்த ஒரு சிவகாசியில் ஜெயித்த ஒரு பெண் மந்திரி நல்லாவே பேட்டி கொடுத்தாங்களே. ரொம்ப விஷயங்களை அப்ரிகன் பண்ணி அவங்க எவ்வளோ பேசணும், தலைமை எவ்வளோ சொல்லும், எல்லா விஷயத்தையுமே தெளிவாகவே பேசுனாங்க. நம்ம அதில் அவங்க நடைபெறுகிறவங்க அவங்கள நம்ம வந்து டக்குன்னு வந்து விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறது ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்டரை நான் சுட்டி காட்டுறேன். இது லெட் அஸ் கிவ் தம் டைம், லெட் தம் ப்ரூவ் தம்செல்வ்ஸ். இதுல பிரேமலதா, உதயநிதி ஸ்டாலின் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டாங்க. பிரேமலதா ஷைன் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு மெச்ச கொடுத்துருச்சு இந்த விவாதத்துல. இவங்களை பேச விட்டுருக்க கூடாது, வெறும் தனிப்பெரும்பான்மை மட்டும் நிரூபிச்சுட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அது உண்மைதானா? இல்லை, அது ஆஃப்டர் தாட். பேசிட்டாங்க, ஷைன் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். சட்டசபையில் கலைஞர் சைன் பண்ணார், கருத்திருமன் சைன் பண்ணார், பலரும் சட்டசபைக்குள்ள விநாயகன் சைன் பண்ணார். இவங்க சௌமியா முனியோட தாத்தா இவர் வந்தவாசி கிருஷ்ணசாமிக்கு மாமனார், அவங்க சைன் பண்ணார். ஸோ இத்தனை பேர் சட்டசபையில் சைன் பண்ணியிருக்காங்கல்ல. சட்டசபையில் சைன் பண்ணி தானே வேணுகோபாலையும் ரமேஷ் சென்னித்தலா மாஸ் லீடருங்கிற லெவலில், பெரிய லீடருங்கிற லெவலில் அந்தஸ்தில் இருந்த அவரோட சேலாதான், அவருக்கு டிசிப்ளின் தான் சதீஷன். சட்டசபையில் சைன் பண்ணி தானே சதீஷன் இன்னைக்கு சிஎம் ஆகிருக்கிறார். ஸோ சட்டசபையில் சைன் பண்ணுறது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு உதயநிதி ஸ்டாலின் கிடச்சிருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு. விஜய்க்கு ஒரு வாய்ப்புன்னா, விஜய் நடந்து வெற்றி பெற்ற பாதையில் நாளைக்கு அண்ணாமலை பயணிக்கலாம். திமுகவும் தான் போட்டிங்கிறத விஜய் தூக்கி போட்டதில் நாளைக்கு சீமான் காங்கிரஸும் பிஜேபி பயணிக்கலாம். வாய்ப்புகள் வரும்போது அதை கூர்ந்து பார்க்கக்கூடியவங்க அதை கிராஸ் பண்ணி அதை தங்களுக்கு பயன்படுத்தத்தானே பார்ப்பாங்க. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை, ஸ்டாலினே தோற்று அவர் எதிர்கட்சி தலைவராட்டு வந்த வாய்ப்பை வந்து திறம்பட பயன்படுத்துகிறார். களம் விஜய் வெர்சஸ் உதய் அப்படி செட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே நிறைய பேர், அது சட்டசபை களம். விஜயை தாண்டி உதய் ஷைன் பண்றாரு. ரியல் களத்தில் விஜய் நம்பர் 1 லீடராக இருக்கிறார். நம்பர் 2 ஸ்டாலின், நம்பர் 3 எடப்பாடி பழனிசாமி. உதய் டெலிகேட்டட் பவர் ஆஃப் ஸ்டாலின். ஸ்டாலின் அலோன் கான் டூ ஒன் அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம்கே. இதில் இந்த சட்டப்பேரவை விவாதத்தை எல்லாத்தையும் தாண்டி வச்சோம் அப்படின்னா, இப்போ 108 எடுத்துட்டு கம்யூனிஸ்ட் ஆதரவுகள் இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறமும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆட்சி ஒன்றும் நிலைக்காது அப்படின்னாங்க. இப்போவும் இந்த ஆட்சி நிலைக்காது அப்படிங்கிறது பார்வையாக இருக்கா, இல்லை இந்த ஆட்சி கண்டினியூ பண்ணிடுமா? ஆட்சி அமைஞ்சது ஆட்சிக்கு பலம். அது எடப்பாடி திருமாவளவன் சம்மதிச்சிருப்பாருன்னா ஆட்சி அமைஞ்சிருக்காது. ஸோ அமைஞ்சது பெரிய பலம். இனிமே மாற்று அரசுக்கு இல்லாத சூழ்நிலையில் இந்த அரசு வந்து கண்டினியூ பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா சரண் சிங், தேவிலால், பங்காரப்பா இவங்களெல்லாம் வரலாறு வந்து ஏன் ஜெயலலிதா மன்னிக்கலை. அதனால ஒரு இதாட்டு வந்து ரிபலாட்டு வந்து ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகளை வந்து மக்கள் இந்த காலகட்டத்தில் முந்தைய ஃபெயிலியருக்கு தக்கன ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா அது வேற. ஸோ கவர்மெண்ட்டே வேண்டான்னு போகிறதுக்கு வந்து மக்கள் தயாராக இல்லை. அப்படி ஒரு சூழல் வந்தோம்னா 1% alone can take that decision. நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜோதிடருக்கு அரசு பதவி கொடுத்து திரும்பி எனக்கு நான் அதில் விஜய் நியமித்தில் தப்பு இருக்கதாட்டா கருதல்ல. அந்த ஜோதிடரும் வட இந்தியர் கிடையாது, நம்ம ஒரு செங்குந்த முதலியார் தான். என்ன அவர் வந்து வெற்றிவேலா நம்ம ஊருக்காரர் தான். அதை நியமித்தது தவறு இல்லை, அதை நியமனத்தை ரத்து பண்ணால் தான் விஜய்க்கு பழகணும். அது வந்து ஒரு ஃபுல் மெஜாரிட்டி கவர்மெண்ட்னா அதை செய்திருக்க மாட்டாங்க. அது வந்து 108 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு 107 ஒரு மைனாரிட்டி விசில் கவர்மெண்ட்டுங்கிறனால தான் அதை அவர் செய்ய வேண்டிய நிர்பந்தமாச்சு. இதுதான் விஜய் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு இப்படி நடை போடுறாரா, எத்தனை நாள் நடை போட போகிறாருங்கிறத நான் ஒரு பார்வையாக, இட் இஸ் அப் டு மை வீ பாயிண்ட் அண்ட் விஜய். Others will not accept my viewpoints. Sure, I am quite sure of it. My viewpoint and Vijay, that's all. நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்களுடைய உரையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களுடைய ரியாக்ஷன் பார்த்துட்டு ஏன்டா இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் யோசிக்கிறாருன்னு சொல்கிறாங்களே, அப்படி ஒரு பார்வை உண்மைதானா? 100% உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ்ட்ராடினரியாக ஷைன் பண்ணிட்டார். ஸோ சிஎம் எதிர்கட்சி தலைவர் விஜய் 35 விழுக்காடு வாக்கு கொண்ட ஒரு மாஸ் லீடர். என்டிஆருக்கு அடுத்தபடியாக 35ங்கிறது பெரிய ஓட்டு. அவருக்கு அடுத்த நிலையில தான் 26 மேய்க்கு பிறகு ஸ்டாலினே இருக்கிறார். ஸ்டாலினுக்கு ஒரு டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின்.
அவர் ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவரை பயன்படுத்தி சதீஷன் கேரளா சட்டசபையில் ஷைன் பண்ணி மக்கள் ஆதரவு பெற்று ராகுல் காந்தியை மக்கள் மிரட்டியோ சதீஷனை சீமாக்கிறியா வயநாட்டில் அவனை தூக்கி அமைதியில் தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போடட்டான்னு மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மக்கள் அபிமானத்தை பெற்றவர். காரணம் அவரோட அந்த திறமை சட்டசபையில் ஒரு ஆர்டிகுலேட் பண்ணது. அதே வேளையில் அவர் ரமேஷ் சென்னித்தலாவோட ஒரு பெரிய தலைவர் கிடையாது. ரமேஷ் சென்னித்தலாவும் நாயர் தான் பெரிய தலைவர். வேணுகோபால நாயர் அந்த அம்மையப்பனை சுற்று ரெண்டாவது உலகத்தை சுற்றி அர்த்தம்னு மேலே சுற்றிட்டு ரூட்லெஸ் வந்தார். அது பட் அலப்படாவில் ஜெயித்திருக்கிறாரு. அப்போ முக்கியமானவர்களாம் மீறி அவர் சிஎமானார்னா மக்கள் ஆதரவில் தான் சட்டசபை பெர்ஃபார்மன்ஸில் தான் விடி சதீஷன் நாயர் ஷைன் பண்ணுறாரு. இன்னைக்கு உதயநிதி விஜயை ஷைன் பண்ணுறாருங்கிறது உலகமே பார்க்குது, தமிழகமே பார்க்குது. பட் என்னென்னா விஜயின் அதில் திறமை குறைஞ்சவராக மதிப்பிடலை. விஜய்க்கு கிட்ட டிஃபெக்ட்ஸ் இருக்குது. டிஃபெக்ட்ஸ் மீன்ஸ் he doesn't have 118, he is having only 108. ஸோ இதுதான் ப்ராப்ளம். மீண்டும் மீண்டும் நான் திரும்ப இதை நான் வற்புறுத்தி சொல்கிறேன்னு யாரும் நினைக்காண்டா. புரிஞ்சவங்களுக்கு இது புரியும். இது கிண்டல் கேலிக்கு ஆளாகும். அவர் கிண்டல் பண்ணுறாருல பதவிக்காக நடையா நடந்தீங்க கவர்னர் ஆஃபீஸுக்குன்னு. ஸோ நீங்கள் தனி மெஜாரிட்டிங்கிறது வேற, சிங்கிள் லார்ஜஸ்ட் அப்சல்யூட் மெஜாரிட்டிங்கிறது வேற, சிங்கிள் லார்ஜஸ்ட் வேற. அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் ஷார்ட் ஆஃப் 118ங்கிறது தான் உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்ணதுக்கு வாய்ப்பு. நான் மீண்டும் இதை திரும்ப எம்பசிஸ் பண்ண முடியல. புரிஞ்சவங்களுக்கு இது புரியும். விஜயுடைய நிலைப்பாடு தெரியாம கம்யூனிஸ்டுகள் விசிக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து ஒரு சிக்கல்ல மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே. ஏன்னா ஒரு நாள் விமர்சிக்கிறாங்க, ஒரு நாள் பாராட்டுறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு புரிதலை ஏற்படுத்தும்? இல்லை, இன்னைக்கு அந்த அரசியல் களத்துக்குள்ள விஜய்க்கு மெஜாரிட்டி வராதது 8 பேருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்குல்ல. 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற திருமாவளவன் சிஎம் ஆயிடுவாருங்கிற ஒரு தோற்றம் வந்திருக்குது இல்லை. ஸோ தே ஆர் இன் தேர் ரோல், தே ஆர் கெட்டிங் இம்பார்ட்டன்ஸ். பட் வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் தம் வில் பி நோன் இன் 2029 only. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.